மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கணும்னா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்ன மூளையில் கட்டின்னு தானே சொல்கிறாங்க. இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு செய்தியாக கூட வெளியே வரல கசியில். கொரோனான்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வரலாற்றில் எப்பயாவது வந்து கொரோனான்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் கொரோனா கையாண்ட விதம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மாவுடைய பேர் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த அம்மாவோட சர்வீஸ் இருந்தது. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி வந்து ஒரினஸ் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒன்று சிந்திச்சு யோசனையிலே இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிற நோய் கொஞ்சம் அதிகமாகிடும். இது ஜென்ரல் தான், எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தான். இது இவங்க லவ் மேரேஜ், முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க லவ் மேரேஜ். அவர் வந்து வடமாநிலத்தில் உள்ள வந்து ஒரு கல்ச்சரை சேர்ந்தவர், இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சரை சேர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது லவ் மேரேஜில் தான் 2 பேரும் இணைகிறாங்க. அப்போ அவங்க ஒரு குடும்பமாக இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சு போகும்போது காமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள், இடம், பொருள், ஏவல் எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க இல்லைங்களா? எதுவுமே தெரியாது காமத்துக்கு. காதலுக்கு கண்ணில் வராங்க. அப்போ கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிற மனிதர்னு அவங்க தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. முதல்ல அவங்க மனதளவில் வந்து வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பாதுகாக்கணும்னு பொத்தி பாதுகாப்பாங்க. தன் கணவன் செய்கிற தப்பு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி போராடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஊர் உலகத்துக்கே ஒரு தன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமனைசர் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த மனசு துடிக்கும் தெரியுங்களா? ஒரு உண்மையான மனைவிக்கு அதை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவி எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் எப்படி இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம், இதெல்லாம் வந்து யோசிக்காமல் வந்து ஸ்லிப் ஆனதோட விளைவு தான் நான் சொல்கிறேன். இந்த 56 வயசில் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நோய் இருந்திருந்தால் கூட அவங்க ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இந்த டெத்து தள்ளி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா மனதளவில் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது எதுக்கு நம்ம இனிமேல் இருக்கணுன்ற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறை தான். இப்போ இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டோம்னா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன், எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் கூட கவனிக்கிறதுக்கு வந்து தன் கணவன் தன் கூட இல்லையென்ற அந்த ரியல் ஒன் மீடியா நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இன்றைக்கி தமிழகத்தை பெரிய அளவில் சோக கடலில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எரிசக்தி துறையுடைய செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்காங்க. திடீர் மரணம். இப்போது அரசு அலுவலகங்கள், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. இது என்ன காரணம் சார்? இவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க அந்த அம்மா. அது வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் சில மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கணும்னா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்ன மூளையில் கட்டின்னு தானே சொல்கிறாங்க. இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு செய்தியாக கூட வெளியே வரல கசியில். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு செய்யணும். அவங்க வந்து இந்த கொரோனா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனா பீரியடில் அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் சர்வீஸ். சில விமர்சனங்கள் இருந்ததெல்லாம் வேறு. ஆனால் வந்து அந்த டைமில் அந்த நெருக்கடியான ஒரு காலகட்டம் 1977 வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு நோய் தொற்று வந்து பரவன காலத்தில் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் அப்போ கிடையாது. இல்லாத சூழ்நிலை எப்படிலாம் அங்கே அந்த டைமில் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கொரோனாவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி கேட்டால் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனான்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வரலாற்றில் எப்பயாவது வந்து கொரோனான்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் கொரோனா கையாண்ட விதம்னு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மாவுடைய பேர் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த அம்மாவோட சர்வீஸ் இருந்தது. சில விமர்சனங்கள் வந்து அது பொதுவான விமர்சனம் தான். ஜென்ரலாக வந்து கேட்டால் அது அந்த நேரத்தில் வந்து இந்திய அரசே கூட மருத்துவத்துறை உலகம் முழுவதும் வந்து மருத்துவத்துறையே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பேசப்பட்ட காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது அங்கே தமிழ்நாட்டில் இதை எப்படி இவங்க கையாண்டாங்கன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த அம்மாவுக்கு இருக்குது. அதுதான் இந்த அம்மாவுக்கு புகழ் கூட. பீலா வெங்கடேஷ்ன்றது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து எப்போ வந்து இவங்க வந்து நேர்காணலில் வந்து செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட காலகட்டம் இருக்குது. அந்த டைமில் இவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சர்வீஸ். இப்போது செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ பீலா வெங்கடேசன் அவர்களுக்கு தலைவலி தொடர்ச்சியாக ஒரு தீராத தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தது.
இந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு மூளையில் ஒரு கட்டி, குறிப்பாக ஒரு கேன்சர் அப்படிங்கிற அடிப்படையில் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கேன்சர் கட்டியே உருவானது அப்படிங்கிற செய்திகள் வெளிவருது. அப்போ ஒரு தீராத தலைவலி, ஏன்னா ஒரு உயரிய பதவியில் ஒரு தலைமைச் செயலகத்தில் முக்கியமான ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன காரணமா? ப்ரெஷர் வந்து ஒர்க் ப்ரெஷர் ஒரு ஜென்ரலாக வந்து இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஐஏஎஸ்க்கும் சரி ஐபிஎஸ்க்கும் வந்து பெரிய ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர். அது குடும்பத்தை கவனிக்க முடியாது, 24 மணி நேரம் வேலைன்றது கன்ஃபார்ம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் வீட்டுக்கே போனாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி தான் அந்த ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம். அது தாண்டி இவங்களுக்கு நான் நினைக்கிறேன் சாதாரண ஒரு காமன் மேனாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் தாண்டி என்ன சொன்ன வந்து ஃபிசிக்கலாக ப்ரெஷர்ன்றது ஒன்று சொல்லுவாங்கல்ல, மென்டலி ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபிசிக்கலாக ப்ரெஷர்ன்றது ஒன்று தாண்டி மென்டலி ப்ரெஷரும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்களுக்கு. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும், அன்றாட வேலைகளில் வந்து இங்கே போகணும், மீட்டிங் போகணும், அங்கே போகணும், நிறைய வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் லிஃப்ட்டில் போனாலும் சரி, காரில் போனாலும் அந்த ஃபிசிக்கலாக ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். மென்டல் ஒரினஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருந்திருக்கும். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வரும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும்போது மன அழுத்தமும் இருக்கும்ல, அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அதை ரொம்ப விரிவாக பேச முடியாது. மென்டலி ப்ரெஷர்னா என்ன இல்லை, அவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து அவருடைய கணவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வழக்கு நீதிமன்றம் போய் கன்விக்டே ஆனார் இல்லையா, ராஜேஷ் தாஸ் வந்து அவர் டிஜிபி பொசிஷனில் இருந்தார். அது கூட அவங்களுக்கு அது கூட இல்லை, அதுதான் பெரிய அவங்களுக்கு ப்ரெஷராக இருந்திருக்கும். இங்கே எல்லாருக்கும் வந்து நோய் இருக்கும் சார். இப்போ என்ன செக் பண்ணால் ஏகப்பட்ட நோய் இருக்கும், உள்ள செக் பண்ணால் தான் தெரியும். நம்ம செக் பண்ணாமல் ஓடிட்டுருக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எல்லா மனிதருக்கும் எல்லா நோயும் இருக்கும் தான். நோய் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மென்டல் ஒரினஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா மைண்டு டைவர்ட் ஆகும். வேறு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் வலி கூட தெரியாது. ஆனால் ஒரு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி வந்து ஒரினஸ் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒன்று சிந்திச்சு யோசனையிலே இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிற நோய் கொஞ்சம் அதிகமாகிடும். இது ஜென்ரல் தான், எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தான் இது. இப்போ நீங்கள் சொன்னது போல தான், இப்போ ராஜேஷ் தாஸ் அந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இவங்க அவங்கள விட்டு விலகி வந்துட்டாங்க. விலகி வந்தால் என்ன சார் நீங்கள் அப்படி ஈஸியாக சொல்லிட்டீங்க? விலகி வந்தால் கூட நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. நீங்கள் விலகி வந்தால் இப்போ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒரு டாக்குமெண்ட் வைஸாக நீங்கள் விலகிடலாம், ஆனால் மனதளவில் அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யும். அப்படியே நீங்கள் இன்னொரு வாழ்க்கையில் நீங்கள் அடாப்ட் ஆக முடியாது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள், இது வந்து ஒரு குருவி கூடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு பறவை வந்து விலகி போகுது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தை விலகி போகுதுன்னா அது மற்றவங்களுக்கு பெயின் இருக்க தானே செய்யும். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அம்மாவே எடுத்துங்க, இந்த அம்மாவுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யும். அவர் விலகி போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் விலகிறாரு, இல்லை இவங்க விலகினா கூட பிரியும் போது அந்த ஃபீலிங் இல்லாமல் போயிடுமா? டாக்குமெண்ட்டில் வேணால் இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து அதுவும் வந்து ஒரு லவ்வபிள் ஃபேமிலி எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க லவ் மேரேஜ், முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க லவ் மேரேஜ். அவர் வந்து வடமாநிலத்தில் உள்ள வந்து ஒரு கல்ச்சரை சேர்ந்தவர், இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சரை சேர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது லவ் மேரேஜில் தான் 2 பேரும் இணைகிறாங்க. அப்போ அவங்க ஒரு குடும்பமாக இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சு போகும்போது, இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன், இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அவருக்கும் ஃபீலிங் இருக்கும். யாருக்கு? ராஜேஷ் தாஸ்க்கும் நீங்கள் ஃபீலிங் இருக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அது வேறு. எங்கேயோ ஒரு மனிதர் வந்து ஸ்லிப் ஆகிடுறாங்க சார். அதை சொன்னால் தான் சார் நான் விரோதி ஆகிடுறேன். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ராஜேஷ் தாஸ்க்கு என்ன சிக்கல்? அவர் வந்து சபலப்பட்டு ஒரு தப்பு பண்ணுறாரு. அந்த தப்பு வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அது மூலமாக வழக்கு நிரூபிக்கப்பட்டு அவர் கன்விக்ட் ஆகிட்டார். இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆனால் வந்து இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும். இங்கே எல்லாருக்குமே அன்பான மனைவியை சொல்கிறேன், கற்புள்ள மனைவி, ஒரு கணவன் மீது வந்து பாலியல் ஒரு குற்றச்சாட்டு வந்து வருதுன்னு சொன்னால் அது சட்டப்படி தண்டிக்கப்படலையோ ஒரு குற்றச்சாட்டு வந்தாலே அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரிய வந்துடும், இது நடந்திருக்காதான் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண இவங்களை விட்டுருங்க, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தான் கணவர் வந்து செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெண்கிட்ட தொடர்பு இருக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்து யாருக்கு தெரியுதோ மனைவிக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அவங்க மனைவி. அதே மாதிரி மனைவி கூட சொல்கிறேன், மனைவி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் கணவன் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆண்கிட்ட வந்து உறவில் இருக்கிறாங்கன்னா அந்த கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அது தெரியலன்னா அவன் வந்து கணவனே இல்லை, அன்ஃபிட்னு அர்த்தம். இது பொதுவாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து தன் கணவர் வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் இந்த ஒரு செக்ஸுவலாக வந்து சொல்லுவாங்கள்ல,
இந்த காதலுக்கு கண்ணில் சொல்லுவாங்க, காமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள், இடம், பொருள், ஏவல் எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க இல்லைங்களா, எதுவுமே தெரியாது காமத்துக்கு. காதலுக்கு கண்ணில் வராங்க. அப்போ கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிற மனிதர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கட்டுனா ஒரு லிமிட் வரைக்கும், அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது குடும்பங்களுக்கு தெரியும் போது அவங்க அவமானப்படுவாங்க. முதல்ல அவங்க மனதளவில் வந்து வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பாதுகாக்கணும்னு பொத்தி பாதுகாப்பாங்க. தன் கணவன் செய்கிற தப்பு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி போராடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஊர் உலகத்துக்கே ஒரு தன் கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமனைசர் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த மனசு துடிக்கும் தெரியுங்களா, ஒரு உண்மையான மனைவிக்கு. அதை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. யார்? நான் சொல்கிறேன், இந்த அம்மா மனதளவில் பயங்கரமாக துடிச்சிருப்பாங்க. ஏன்னா காதல் கணவன். இந்த இடத்துல ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். இந்த ஒரு படத்தில் ஒரு வசனம் ஒன்று வந்து இதை சொல்லி அவனுங்க, இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசுவான். என்ன வசனம்னா, தேளுனா கொட்டும், பாம்புனா சீரும், ஆம்பளைனா சபலப்படுவான், இது பயாலஜிக்கல் நேச்சர்னும். சிறுபால் அடிக்கணும் அந்த வசனம் எழுதணும்னா. யார் அந்த வசனம் இருக்கட்டான்? அதை விட ஆம்பளைக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஆம்பளைக்கு மட்டும் சொல்கிறீங்க, பயாலஜிக்கல் நேச்சர் அப்படின்றான். அப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு 6 அறிவு இருக்குது? சரி அது முதல்ல இது விட்டுரும், அது ஒரு பக்கம். இப்போ அது என்ன, பொம்பளைங்களுக்கு சபலம் வராதா? பொம்பளைங்களுக்கும் சபலம் வரும். அதை கட்டுப்படுத்துறது தான் அங்கே இருக்குது. பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்திருக்காங்க, ஆண்கள் கட்டுப்படுத்தாமல் தவறுறானுங்க. பொதுவாக சொல்கிறேன் நான் சொல்கிறான் போகிற போக்கில் அந்த வசனம். உண்மையிலே நான் அந்த வசனம் பேசினேன், செருப்பால் அடிக்கணும். அது என்ன பயாலஜிக்கல் நேச்சர்? அதுக்காக தான் 6 அறிவு இருக்குது நமக்கு. இது பொதுவாக சொல்கிறேன் சார். அது வந்து இந்த மாதிரி வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். இவருங்க அழகான குடும்பம், சூப்பரான குடும்பம், ஒரு பாரம்பரியமான குடும்பம். அவங்க அப்பா வந்து டிஜிபி கிரேடில், தான் கணவரும் அப்பாவுடைய பொசிஷனே வந்துட்டாருன்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகும்போது விலகிறத தவிர என்ன சார் செய்ய முடியும்? வேறு என்ன சார் செய்ய முடியும்? நீதிமன்றம் வந்து தண்டிக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டிக்கிறது கிடையாது, அவங்களே தண்டிச்சுக்கிறது தானே விலகி இருக்கிறதுன்றது. அதுக்குள்ளே அவங்களுக்கு நடுவில் வந்து வீடு பிரச்சனை வந்து என்ன வீட்டை அனுமதிக்கலன்னா அவர் நிறைய அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் ஒரு பாடம் தான். நமக்கு வந்து அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. என்ன சார் இங்கே பெரிய வந்து நான் மீண்டும் கூட சொல்கிறேன், இப்போ இதை சொன்ன உடனே சொல்லுவாங்க சில பேர் கேட்டால், நீங்கள் சபலப்படலையா? சில பேர் எனக்கு என் கமெண்ட்லேயே கூட சில பேர் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசணுன்னா உடனே ஃபோன் பண்ணா, நீ ரொம்ப யோக்கியமா, நீ ரொம்ப சபலப்படலையான்னு. நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சபலம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை கண்ட்ரோல் பண்ணுற பவர் தான் நமக்கு இந்த 6 அறிவு தாண்டி இருக்குது. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க சொல்கிறேன். இப்போது வந்து ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க, ஒரு கவர்ச்சியான பெண் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா நமக்கு வந்து சபலம் தோணும் தான். நான் மறுக்கவே இல்லை இந்த இடத்துல. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை தொடப்பக்கட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், என் மனைவி செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி ஃபீல் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து சுதாரிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட பயணிச்சிடும். அந்த சபலம் அந்த திங்கிங் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டிலையும் செருப்புலையும் வந்து 2 பேரும் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது வந்து தற்பெருமைக்காக சொல்ல, எல்லாருக்கும் அந்த பலவீனம் இருக்க தான் செய்யுது. நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் வச்சு, நமக்காக ஒரு மனைவி இருக்கிறா, நம்ம வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம், நம்ம ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம மட்டுமே கிடையாது வாழ்க்கை, நம்ம 2 பெண் குழந்தைகள் இருக்குது, அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சொசைட்டியில் இதை தாண்டி நம்ம சொசைட்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டக்கூடிய தலைமையில் இருக்கிறோம். அதுதான் ராஜேஷ் ரொம்ப யோசனை பண்ணியிருந்தோம். அவர் பெரியவர், நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். நான் மதிப்பு, அவருடைய பொசிஷனுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயதுக்கு கூட நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் வந்து சபலம் தானே சார் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்குது, அதுவும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் தெரியுங்களா? அது அவருடைய அந்த குற்றச்சாட்டப்பட்ட சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது அந்த மாதிரி நடந்த விஷயம். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதன் கிடையாது, நம்ம மிகப்பெரிய வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறோம். இந்த நாட்டுக்கே சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தன் மனைவி எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் எப்படி இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் வந்து யோசிக்காமல் வந்து ஸ்லிப்பானதோட விளைவு தான் நான் சொல்கிறேன். இந்த 56 வயசில் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நோய் இருந்திருந்தால் கூட அவங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன கேட்டால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இந்த டெத்து தள்ளி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஒன்று சொல்லிடுறேன், இன்றைக்கி எடுத்துங்க, கடைசி காலத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறதா வச்சுக்கோமே, யார் சார் ஆதரவு நீங்கள் சொல்லுங்கள்? அப்பா அம்மாவா? ஒரு பெண்ணுக்கு யார் ஆதரவு? அப்பா அம்மாவா? இல்லை பிள்ளைங்களுக்குலாம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது சார், அவங்க கணவர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது வேறு இருக்குது.
ஒரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ கடைசி வரைக்கும் கணவன் தான் ஆதரவு. இன்றைக்கி அந்த அம்மா வயது முடியாமல் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா கூட பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார்னா அது இரும்பு பலம். ராஜேஷ் சார் பக்கத்தில் இருந்தார்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இரும்பு பலம். ஆனால் இருக்க முடியாமல் போயிடுச்சுல்ல, இதானே உண்மை. அதனால தான் நான் சொல்ல ரொம்ப இந்த லைஃப்பில் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லவனாக வாழ்றது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம எப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம்னா நம்மளுக்கு முத்திரையை குத்தி தூக்கி போட்டுறான். எது இவன் பற்றியாடா, இவன் இப்படி தான். கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா நம்மளை சர்வதேச குற்றவாளி ஆக்கிடுவானுங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம சாதாரண குற்றவாளி கூட கிடையாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்கு. இப்போ வந்து இந்த பீலா வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தலைவலி வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தலைவலி தான் இது போன்ற நிகழ்வுக்கு காரணம், அதாவது மூளையில கட்டி வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு உயரிய பதவியில நல்லா படிச்சவங்க, ஒரு உயர் மட்டத்தில் இருக்காங்க, ஒரு ஆரம்பத்தில் மருத்துவர் அடிப்படையில் மருத்துவத்துறை, அதான் ஒரு உயரிய நிலையில இருக்காங்க, மருத்துவரா இருக்காங்க. சோ ஒரு தலைவலி அப்படிங்கும்போது ஏன் இவங்க ஆரம்பத்தில் அதை செக் பண்ணல? ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணி இதுதான் சார். நீங்க இப்போ நல்லா போடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொல்றேன், என் மகள்கிட்ட நான் சண்டை 3 நாளாக நான் என் மகள்கிட்ட நான் பேசலை. அவள் தான் எனக்கு ரெகுலராக மாத்திரை கொடுப்பா. ரெகுலராக வந்து ஈவினிங் நைட்டில் வந்து பிபி டேப்லெட்லாம் அவள் தான் டேப்லெட்லாம் எடுத்து அவள் தான் கொடுப்பா. தினம் வந்து அவள் தான் கொடுப்பா. நைட் நான் 10 மணிக்கு நான் படுக்கும்போது முடிச்சிருந்து அவள் தான் கொடுப்பா. 3 நாளாக வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. சரிங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாத்திரை எனக்கு கொடுக்கல. அவள் நானும் சாப்பிடல. 3 நாளாக மாத்திரை சாப்பிடவே இல்லை. அவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு பார்க்குறா, எண்ணி மாத்திரை அந்த பேட் எடுத்து பார்க்குறா, மாத்திரை சாப்பிடாமல் இருக்காரு. அவளும் பேசலை, நானும் பேசலை. சின்ன வருஷம் தான். அதுக்கப்புறம் என் மனைவி கூட இல்லை அவள் கொடுக்கலாம் நான் சாப்பிட மாட்டேன். என் மனைவி கொடுத்தாலும் நான் சாப்பிடல. யார் கொடுத்தாலும் அவள் கொடுத்தாலும் சாப்பிட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் 10 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்து பார்த்துட்டு தொப்புன்னு போட்டு போகிறான். சார் இதுதான் சார். இது வந்து நான் அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற இதுதான். அவங்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா மனதளவில் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது எதுக்கு நம்ம இனிமேல் இருக்கணுன்ற இந்த எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கு வந்து வரவே கூடாது. அது என்னென்னா நாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு உன்னதமான உறவு அது. நாம் எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறதுனா, ஐயோ நம்ம எதுக்காக உயிர் வாழணும்? மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தனியாகிடுவா, நம்ம அவளுக்காக வாழணும். அதே மாதிரி மனைவி வந்து கேட்டால் நம்ம எதுக்கு வாழணும் கேட்டால், ஐயோ நம்ம போயிட்டுனா இந்த மனுஷன் யார் பார்த்துப்பாங்க? அதுவும் வந்து எவ்வளோ முன்கோபக்காரன். ஸோ இவனை வந்து நம்ம தானே பார்த்துக்க முடியும், இவன் யாரும் பொருந்தி இருக்க மாட்டேன். அப்போது அந்த மாதிரி உறவுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி இருக்கும்போது அதுக்காகவாவது நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்காகவாவது நம்ம என்ன செய்யணும், அந்த வந்து நம்மளுடைய உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கணும். எதுக்கு தான் நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து வீட்டில் அரவணைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சுடுகாடாயிடும் சார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நான் ராஜேஷ் சாருக்கு ஃபீல் பண்ண மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அவர் ஃபீலிங் இருக்கும். எல்லாம் போய்ட்டு 4 சவத்துக்குள்ளே வந்து நம்ம மனுஷன் முடங்கி நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்போ ஃபீல் பண்ணோம். நான் நினைக்கிறேன் இப்போ நான் இப்படி எடுத்துங்க, சிறை அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லை கிடையாது. அது இல்லாத வரைக்கும் நல்லது. சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சவத்துக்குள்ளே அடைக்கிறாங்க. எதனால் அடைக்கிறாங்க? உளவியல் ரீதியாக நீங்கள் யோசிக்கணும். வாழ்க்கையோட தத்துவம் அங்கே தான் தெரியும். 4 சவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் தனிமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உலகம் என்னன்றது தெரியும். இவ்வளோதானு நினைப்பீங்க. அப்போ நம்ம எவ்வளோ இப்போ நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட அவர் வந்து சிறைக்கே போகலாம் கூட ராஜேஷ் சார் சொந்தம் தான் இப்போ தனிமையில் இருக்கிறாரு வச்சுங்களேன். 4 சவத்துக்குள்ளே வேலைக்காரன் இருப்பான் சார், அவன் போயிடுவான் சார், அவன் வேலை முடிஞ்சுதான். அது மாதிரி டிரைவர் வருவான், அவன் வேலை முடிஞ்சு போயிடுவான் சார். அப்போ நம்ம தனியாக இருப்போம். ஸோ தனிமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். தனிமை இனிமையானது சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை தாண்டிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுமையானதாயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறை தான். இப்போ இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன், எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் கூட கவனிக்கிறதுக்கு வந்து தன் கணவன் தன் கூட இல்லையன்ற அந்த ஃபீலிங் இருக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லை, செய்திகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாட்களில் கடைசி காலம் பீலா வெங்கடேசன் அவர்களுடைய கடைசி காலம் வந்து ஒரு மனவேதனையோடு தான், நரக வேதனையாக தான் இருந்துச்சு. மனவேதனை இருந்தால் தான் சார் அவங்க மனைவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்போடவும் ஒழுக்கத்தோடவும் அவங்களுடைய உடை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடை ஸ்டைல் இப்போ சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி உடை ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த இடைப்பட்ட காலத்தில், அந்த கொரோனா காலத்தில், இது வாழ்வா சாவான்னு போராடக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதுதான் பீலா ராஜேஷ். அப்போ அவங்க பீலா ராஜேஷ்னு சொல்லி அந்த அம்மா நியூஸில் வந்து பேசும்போதும் சரி சொல்லுது, பல பெண்கள் வந்து அந்த அம்மாவோட ட்ரெஸ் காஸ்டியூமை பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி ஆடையை குறைத்தால் தான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல இருக்கேன். ஆடை குறைப்பை பற்றி கேட்டதுக்கு மிகப்பெரிய ரகலையாக இருக்குது ஒரு மார்க்கெட்டில், கோயம்புத்தூரில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உடை கண்ணியன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்து பல பெண்கள் ஃபாலோ பண்ணாங்க. இது பெரிய விஷயம் இல்லை, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியாக கடந்து போயிடலாம். தன்னுடைய உடையை வந்து உடை அலங்காரத்தை வந்து இன்னொருத்தர் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒழுக்கன்றது, ஒழுக்கமான பெண்மணி கற்புக்கான வந்து கற்புக்கு அடையாளமாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் கணவரை விட்டு பிரியணுன்ற அந்த முடிவு கூட அவங்க எடுத்திருப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம்.
சரிங்களா. ஸோ இதுதான் எனக்கு வந்து கேட்டினா ரொம்ப நல்ல குடும்பம். அது இப்படி ஆயிருக்கக்கூடாது. நல்ல இந்த குடும்பம் வந்து ஒன்றா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. 2 பிள்ளைகளோட கணவனோட வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த மரணம் தள்ளி போயிருக்குன்றது என்னுடைய சின்ன நம்பிக்கை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.